இன்னில இருந்து சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஊர்வன இனத்தை சேர்ந்த ஒரு ராட்சத உயிரினம் வாழ்ந்து அழிந்து போனதா அறிவியலாளர்கள் சொன்னாங்க. ஆரம்பத்துல இதை யாருமே ஏத்துக்கல, நம்பவும் இல்லை. ஆனா அதுக்கப்புறமா மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த டைனோசர்ஸை பேஸ் பண்ணி நிறைய ஹாலிவுட் படங்கள் கூட எடுக்கப்பட்டு உலக அளவுல அது நல்ல ஹிட்டாவும் ஆச்சு. எப்படி மக்கள் நம்பினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுக்க டைனோசர்ஸ் வாழ்ந்ததுக்கான தொல்பொருள் எச்சங்கள் அநேக இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இவ்வளவையே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்துல கூட டைனோசர்ஸோட முட்டைகள் ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன கோவில்ல இருந்து தஞ்சை பெரிய கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரியான பிரம்மாண்டமான கோவில்கள் வரைக்கும் யாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை விலங்கின் சிற்பங்களை உங்களால பார்த்திருக்க முடியும். உண்மையாகவே இந்த யாலி அப்படிங்கிற ஒரு விலங்கு நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்து அழிஞ்சு போச்சா, இல்ல இது மனிதனுடைய கற்பனையின் உச்சமா? இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம வீடியோல பேச போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. வெல்கம் டு டீம் ஈகிள். கிபி 16ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு பின்னாடி எழுப்பப்பட்ட கோவில்கள் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் இந்த யாலியோட சிற்பங்கள் தென்னிந்திய கோவில்கள்ல அதிக அளவு காணப்படுது. கோவிலுடைய தூணுல இருந்து கோபுரம் வரைக்கும் யாலியோட சிற்பத்தை நம்மளால பார்த்திருக்க முடியும். நீங்க ஒரு சில கோவில்கள்ல பார்த்திருக்கலாம், கோவிலுடைய உற்சவ மூர்த்திகளை வீதி உலா எடுத்துட்டு போகும்போது, அதாவது திருவிழா காலகட்டத்துல ஒரு வாகனத்தை பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுல ஒரு சில வாகனங்கள் இந்த யாலி மாதிரியே வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரி, இந்த யாலியோட சிற்பம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கோவில்ல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல. கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மாதிரியான கோவில்கள்ல கூட இந்த யாலியின் சிற்பங்கள் அதிக அளவுல காணப்படுது. ஹம்பி, விருபாக்ஷா மாதிரியான புகழ்பெற்ற கோவில்கள்ல கூட நீங்க போயிருந்தீங்கன்னா இந்த யாலியின் சிற்பத்தை உங்களால பார்க்க முடியும். இவ்வளவு உலக புகழ்பெற்ற அங்கோர்வாட் கோவில்ல கூட யாலியின் சிற்பம் இருக்கு. நம்ம இலங்கையில கூட அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில பழங்கால கோவில்கள்ல இந்த யாலியின் சிற்பங்கள் காணப்படும். காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல இலங்கையும் நம்ம சோழர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது இல்லையா. ஆனா நம்ம கோவில்ல இருக்கக்கூடிய யாலியின் சிற்பத்துக்கும் இலங்கையில இருக்கக்கூடிய யாலியின் சிற்பத்துக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா யாலியின் சிற்பத்தை இலங்கையில நம்மளால பார்க்க முடியும். இந்த யாலியோட சிற்பங்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 16 வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்ல இருக்கிற சங்ககால பாடல்கள்ல கூட இந்த யாலி விலங்கு பற்றின ஒரு சில குறிப்புகள் காணப்படுது. ஆனா அதுல யாலி அப்படின்னு மென்ஷன் பண்ணாம ஆலி அப்படிங்கிற சொல்ல கொண்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நற்றிணை பாடல்ல இளநாகனார் அப்படின்னு ஒரு புலவர் பாடியிருப்பாரு. அதுல அவரு காட்டுல வாழக்கூடிய விலங்கு இந்த யாலி புலியை கொல்லும், யானைய தன் நகங்களால பற்றி இழுத்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலை எழுதியிருப்பாரு. அப்படின்னா இந்த யாலி எவ்வளவு ஒரு பலம் பெற்ற விலங்கா இருக்கணும் இல்லையா. இவங்க ஆலின்னு குறிப்பிடுறது உண்மையாகவே இந்த யாலிங்கிற விலங்கை பத்தி தான் சொல்றாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விலங்கை பத்தி சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில கோவில்கள்ல பாத்தீங்கன்னா இந்த யாலி அப்படிங்கிற மிருகத்தை குதிரைய மாதிரி கடிவாளமிட்டு அடக்கி அதன் மீது ஒரு வீரர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான சிற்பத்தை நீங்க பார்த்திருக்கலாம். அந்த வீரன் கையில ஒரு வாளோட அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒருவேளை இந்த யாலிகள் போருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். அப்போ யாலியையே அடக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் அப்போ வீரமிக்கவர்களா இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வரலாம். சம்டைம்ஸ் இந்த யாலி பார்க்கறதுக்கு விஷ்ணுவோட அவதாரமான நரசிம்ம அவதாரம் மாதிரி கூட நம்ம கண்களுக்கு காட்சி கொடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த யாலிகள் பெரும்பாலும் கோவில்கள்ல அமைக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, இறைவனுடைய பாதுகாவலர்களா இது இருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்தா இருக்கு. உண்மையாகவே இந்த யாலி அப்படிங்கிற ஒரு விலங்கு வாழ்ந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளோட கருத்து. ஏன்னா இப்ப வரைக்குமே இப்படி ஒரு விலங்கு வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே நமக்கு கிடைக்கல. இன்னொரு கருத்து யாலியை பத்தி சொல்லும் போது பொதுவா வர்றது என்னன்னா, குமரி கண்டத்துல வாழ்ந்த ஒரு உயிரினம் தான் இந்த யாலி அப்படின்னு நம்பப்படுது. குமரி கண்டம் அப்படின்னு ஒரு கண்டம் இருந்ததாகவும், அந்த கண்டத்துல தான் தமிழர்கள் முதல்ல தோன்றினாங்க, தமிழ் நாகரிகம் அங்கிருந்து தான் வளர்ந்துச்சு அப்படின்னும் ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரி அந்த குமரி கண்டத்துல தான்
தான் இந்த யாலி அப்படிங்கிற விலங்கு தோன்றி இருக்கணும். கடல் கோளால அந்த கண்டம் மூழ்கி போன போது இந்த யாலியும் மூழ்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இந்த யாலிங்கிற விலங்கை நம்ம பாக்குறோமோ இதே மாதிரி வெளிநாடுகள்லயும் ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு. கொஞ்சம் சீனா பக்கமா போனீங்க அப்படின்னா அவங்க பாம்பு உடல் கொண்ட ஒரு வகை டிராகனை இப்ப வரைக்குமே வழிபட்டுட்டு வராங்க. அதே மாதிரி கிரேக்கம் சைடு போனீங்க அப்படின்னா ஹைட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிராகனை பத்தின நம்பிக்கை அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட காணப்படுது. எகிப்துல ஸ்பீனிக்ஸ் அப்படிங்கிற பறவை, இந்த மாதிரியான அசாத்திய உயிரினங்களுடைய நம்பிக்கைகள் மக்கள் கிட்ட காணப்பட்டுட்டு தான் இருக்கு. அது இடத்துக்கு இடம் வேறுபடுதே தவிர இந்த மாதிரியான ஒரு சில நம்பிக்கைகள் மக்கள் கிட்ட இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் யாலி அப்படிங்கிறது மனிதனுடைய ஒரு கற்பனை திறமையின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாலி அப்படிங்கிறது உண்மையாகவே வாழ்ந்து அழிந்து போன ஒரு உயிரினமா இல்ல கற்பனையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.